முற்றுமுழுதாக பொருளாதார வங்குரோத்தடைந்த நாட்டை ஒரு செழிப்புமிக்க நாடாக மாற்றியமைத்து மிக குறுகிய காலத்தில் இலங்கையை சர்வதேசம் வியப்புடன் பார்க்கும் ஒரு நாடாக மாற்றியமைத்த அதிமேதகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு இலங்கையில் உள்ள சகல மாவட்டங்களிலும் ஆதரவு பெருகி வருகின்றது. இந்த அடிப்படையில் கொழும்பு மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் நேற்றைய தினம் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்காக தேர்தல் பிரச்சார நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இத்தேர்தல் பிரச்சார கூட்டம் கிராண்ட் பாஸ் சென்ட் ஜோசப் வீதியில் இடம்பெற்றது. பெருந்திரளான மக்கள் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்கு ஒன்று கூடிய கூட்டத்தில் இயலும் ஸ்ரீலங்காவின் எதிர்கால வேலை திட்டம் தொடர்பாக பேசப்பட்டது. 2005 ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு 2024 ஜனாதிபதி தேர்தலில் களம் காணும் அதிபர் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு முழு இலங்கையும் வாக்களிக்கும் எனும் கோஷம் எழுப்பப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சியின் கோட்டையான கொழும்பு மாவட்டத்தில் 19 வருடங்களுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஜனாதிபதி தேர்தல் ஒன்றில் வாக்களிப்பதற்காக மூவின மக்களும் உற்சாகமாக இருப்பதை உணரக்கூடியதாக இருந்தது. இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க, அதிபர் ரணில் விக்ரமசிங்க அவர்களின் பிரதானி சாகல ரத்நாயக்க, முன்னாள் அமைச்சரான ஃபைசர் முஸ்தபா மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஃபிக் ரஜாப்டின் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதே நேரத்தில் கொழும்பு மருதான மற்றும் கொழும்பு சென்ட்ரல் மொஹிடீன் மஸ்ஜித் பகுதிகளில் கொழும்பு மாவட்ட அமைப்பாளர்களில் ஒருவரான சஃபிக் ரஜாப்டின் அவர்களின் தலைமையில் வீட்டுக்கு வீடு தேர்தல் பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது. நாட்டை பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீட்டு வரிசை யுகத்தை மாற்றி ஆரோக்கியமான வாழ்க்கை கட்டமைப்பை நாட்டில் உருவாக்கிய அதிபர் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு மூவின மக்களும் நன்றியுடன் வாக்களிப்பதற்கு தயாராகி வருவது குறிப்பிடத்தக்கது.